இறைவனாகப்பட்டவர் தன்னை வணங்குகின்ற அத்துணை பேருக்கும் வரங்களை கொடுத்து விடுகின்றார். அசுரர்கள் தாங்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு தெய்வத்தை நோக்கி தவம் செய்து வரம் பெற்று விடுகிறார்கள். அந்த வரங்களால் தேவர்களுக்கு பின்னாளிலே பிரச்சனைகள் ஏற்படும் போது தெய்வங்கள் தான் வந்து காக்கின்றன. அதுபோல் இந்த அசுரன் தாரகன் இருக்கின்றான் அல்லவா, அந்த அசுரன் தாரகனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கின்ற இந்த வைகுண்ட லோகத்தையே ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. நம்ம எல்லாம் காக்கின்ற பெருமாள் அவர் இருக்கின்ற வைகுண்ட லோகத்தை ஜெயிக்க வேண்டும் என்ற மிக பயங்கரமான ஒரு எண்ணம் ஏற்பட்டது. தன்னுடைய படைகளை வைகுண்டத்தை நோக்கி திருப்பினான். தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற படையை பார்த்து ஸ்ரீதேவியும் மகாலட்சுமியும் கலங்கி போனார்கள். அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் கேட்டார்கள், பிரபு என்னது பாருங்கள், இப்படி அசுரர்கள் நம்மை நோக்கி வருகின்றார்களே என மகாலட்சுமி கவலை கொண்டார். நீங்கள் என்னவென்றால் அவர்களை தடுக்க முற்படாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே என மகாவிஷ்ணுவிடம் கேட்டாள் மகாலட்சுமி. உங்களுக்கு இந்த ஆதிசேஷன் மீது படுத்து விட்டால் வீடு வாசல் பற்றிய கவலையே கிடையாதா, சென்று பாருங்கள் என பதட்டத்தோடு கூறினாள் மகாலட்சுமி. மகாவிஷ்ணு சிரித்தார். தேவியே, நான் கண்மூடி இருந்தாலும் உலகத்திலே நடப்பதை கவனிக்க தவறவில்லை. ஆகவே சில சமயங்களிலே நாம் பக்தர்களை சோதிக்கின்றோம், சில சமயம் பக்தன் நம்மை சோதிக்கின்றார். இந்த அசுரர்கள் பெரும் தவம் செய்து முக்கண்ணனான மைத்துனரிடமே சிவபெருமானிடமே வரம் பல பெற்றுவிட்டார்கள். அவர்கள் வரம் பெற்ற வரமானது இப்போது வேலை செய்கின்றது. ஆகவே நான் என்ன செய்ய முடியும் யோசிக்கின்றேன் என பெருமாள் மகாலட்சுமி தாயாரை சமாதானப்படுத்தினார். ஆகவே அவர்கள் வரம் பல பெற்றுவிட்டதால் அவர்களை இப்போது என்னால் எதுவும் செய்ய முடியாது. வேண்டுமானால் நானும் அவர்களுக்கு ஏதேனும் பரிசு கொடுக்கலாம் என சொன்னார். வரட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று மகாலட்சுமி தாயாரை சமாதானப்படுத்திவிட்டு கண்களை அப்படியே மூடிக்கொண்டார் மகாவிஷ்ணு. அசுரப்படையானது இப்போது வைகுண்டத்தை முற்றுகையிட்டு விட்டது. மகாவிஷ்ணு அனைத்தும் அறிந்தவர்.